ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு மெட் சர்ஃபர்ஸ். இது நம்மளோட அப்பர் லிம்மோட ரிவிஷன் சீரீஸ் பார்ட் 5. நம்ம ரிவிஷன் மட்டும் தான் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதை தவிர்த்து நம்ம வந்துட்டு 60 செகண்ட்ஸ் anatomy வீடியோ போடுறோம் ஷார்ட்ஸில். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. 60 செகண்ட்ஸ்க்குள்ளே ஒரு கான்செப்டை படித்து அதுக்கான தேவையான நோட்ஸும் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, MCQs டெய்லி நான் போட்டுக்கிட்டே வரேன். ஸோ அதையும் ரெஃபர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தனுஷ் படத்தில் ஒரு டைலாக் வருங்க, அவ்வளோ பெரிய ஷிப்பை தமாத்து ஆங்கர் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி தாங்க இன்றைக்கி ரொட்டேட்டார் கஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. ஸோ நம்ம எப்போதும் போல் வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்றைக்கோட வீடியோக்கான ஹெட்டிங்ஸ் பார்ப்போம். இன்ட்ரடக்ஷன், மசில்ஸ், ஃபங்க்ஷன், கிளினிக்கல். பார்க்க ஈஸி தான், படிக்க தான் கஷ்டம். சரி, இப்போது வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் பார்க்கும்போது இந்த ரொட்டேட்டார் கஃப்ன்றது ஒரு 4 மசிலாக மேடப் ஆயிருக்குது. 4 மசிலுக்கு பேர் வந்துட்டு சிம்பிளாக சிட்ஸ் மசில்னு சொல்லுவாங்க. இந்த சிட்ஸ் மசில் வந்துட்டு ஒரு மசிலுக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் சுப்ராஸ்பைனேட்டஸ், இது வந்துட்டு ஐனா இன்ஃப்ராஸ்பைனேட்டஸ், அண்ட் டீனா டீரிஸ் மைனர், எஸ்னா வந்துட்டு சப்ஸ்கேப்லாரிஸ். ஓகேவா? ஸோ வந்துட்டு இந்த மசில்லாம் இருக்குதுல்ல, இந்த மசில்லாம் வந்துட்டு இந்த ஜாயிண்ட்டுக்கு மேலே ஓடும். இது என்ன ஜாயிண்ட்டுன்னு அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம ஸ்கேப்புலால் இது தான் வந்துட்டு க்ளீனாய்ட் கேவிட்டின்னு சொல்லுவாங்க. அது ஒரு டிப்ரெஷன் மாதிரி இருக்கும், நீங்கள் கடாவில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு ஹியூமரஸ் போன். இந்த ஹியூமரஸ் போனும் இதுவும் வந்துட்டு இந்த க்ளீனாய்ட் கேவிட்டியும் சேர்ந்து நம்மளுக்கு க்ளீனோ ஹியூமரல் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது பேர் க்ளீனோ ஹியூமரல் ஜாயிண்ட். இந்த ஜாயிண்ட்டை வந்துட்டு இது ஸ்டெபிலைஸ் பண்ணுது நம்ம மூமெண்ட்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ வந்துட்டு இதான் இன்ட்ரடக்ஷன். 4 மசில் சேர்ந்துட்டு இந்த க்ளீனோ ஹியூமரல் ஜாயிண்ட் ஆஃப் த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்துட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணுது. ஸோ இது வந்து சிட்ஸ் மசில் நம்ம சொன்னோம்ல, அதனால் இப்போ இந்த மசில்ஸ்லாம் பற்றி நம்ம ஒரு மசிலையும் ஆரிஜின், இன்சர்ஷன், நர்வ் சப்ளை பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்குமே டயக்ராம் வச்சுருக்கேன். ஸோ நோ வரிஸ், நோ மெமரைசிங். ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் மார்க்கிங்லாம் நான் பண்ணியிருக்கேன். நான் இப்போ படிக்க கொஞ்சம் ஈஸியாகிடும். ஸோ சுப்ராஸ்பைனேட்டஸ் மசில் இருக்குல்ல, இந்த சுப்ராஸ்பைனஸ் ஃபோஸா தான் இதோட ஆரிஜினும் கூட. ஸோ சுப்ராஸ்பைனஸ் ஆரிஜின், ஃபோஸாவோட ஆரிஜின். அதே மாதிரி இன்ஃப்ராஸ்பைனஸ் ஃபோஸாவோட ஆரிஜின். இது ரெண்டுமே ஆக்சுவலாக போஸ்டீரியர் சைடு ஆஃப் த ஸ்கேப்புலா. ஓகேவா? ஸோ சுப்ராஸ்பைனஸ் ஃபோஸா அண்ட் இன்ஃப்ராஸ்பைனஸ் ஃபோஸா. அடுத்து வந்து டி வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இது அப்பர் 2/3 லேட்ரல் பார்டர்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு மீடியல் பார்டர் ஆஃப் ஸ்கேப்புலா, இது லேட்ரல் பார்டர். அதில் வந்துட்டு அப்பர் 2/3 தான். ஓகேவா? ஸோ அப்பர் 2/3 லேட்ரல் பார்டர் ஆஃப் ஸ்கேப்புலா. அடுத்து வந்து சப்ஸ்கேப்லாரிஸ். இது வந்துட்டு ஆன்டீரியர் சைடில் இதுதான் வந்துட்டு சப்ஸ்கேப்லாரிஸ் ஃபோஸான்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம சுப்ராஸ்பைனஸ் ஃபோஸா, இன்ஃப்ராஸ்பைனஸ் ஃபோஸான் மாதிரி இது சப்ஸ்கேப்லார் ஃபோஸா. ஓகேவா? இப்போது இன்சர்ஷன் வந்துட்டு இந்த சுப்ராஸ்பைனேட்டஸ் மசில் இருக்குல்ல, இது மூணுமே இந்த SIT, இது மூணுமே வந்துட்டு கிரேட்டர் டியூபர்கல் தான் வந்துட்டு உட்காரும். கிரேட்டர் டியூபர்கல் வந்துட்டு ஹியூமரஸ் இருக்குல்ல, அதில் வந்துட்டு ஒரு ஓட்டை மாதிரின்னு ஓட்டை இல்லை, சாரி, அந்த பல்ஜிங் மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த பல்ஜிங் தான் வந்துட்டு ஃபேசெட்ன்றோம். இப்போது இந்த சுப்ராஸ்பைனேட்டஸ் வந்துட்டு சுப்பீரியர் ஃபேசெட்டில் போய் உட்காருது. இன்ஃப்ராஸ்பைனஸ் வந்துட்டு மிடில் ஃபேசெட்டில் போய் உட்காருது. டீரிஸ் மைனர் வந்துட்டு இன்ஃபீரியர் ஃபேசெட்டில் போய் உட்காருது. ஓகேவா? சுப்பீரியர், மிடில், இன்ஃபீரியர். ஆனால் வந்துட்டு இந்த சப்ஸ்கேப்லருக்கு இடமே இல்லையே, சப்ஸ்கேப்லர்ஸ் மசிலுக்கு இடமே இல்லைல்ல. ஸோ இது வந்துட்டு மிச்சம் என்ன இருக்குது, லெஸர் டியூபர்கல் தான் இதுக்கு கடைசியாக ஒரு இடம், அந்த இடத்துல போய் உட்காந்துருக்குது. இதுதான் வந்துட்டு லெஸர் டியூபர்கல் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து மொத்தமாக நான் மசில் எல்லாத்தையும் காட்டுறேங்க. இது வந்துட்டு போஸ்டீரியர் வியூவில் வந்துட்டு சுப்ராஸ்பைனேட்டஸ், இன்ஃப்ராஸ்பைனேட்டஸ், டீரிஸ் மைனர் அண்ட் வந்துட்டு ஆன்டீரியராக வந்துட்டு சப்ஸ்கேப்லாரிஸ். இன்னும் முடியலை. இது வந்துட்டு ஆக்ஷன் ஒன்று இருக்குது, நர்வ் சப்ளை இருக்குது. அது நம்ம வந்துட்டு நோட்ஸில் பார்ப்போம். இப்போ வந்துட்டு இது ஆக்ஷன் பார்ப்போம். ஆக்ஷன் வந்துட்டு அப்டக்ஷன். சிட்ஸ் மசிலில் எஸ் ஃபஸ்ட்டு, அப்டக்ஷனு. அடுத்து ரெண்டுமே INT, ரெண்டுமே லேட்ரல் ரொட்டேஷனு. சப்ஸ்கேப்லாரிஸ் மீடியல் ரொட்டேஷன். ஈஸியாக நான் வச்சுருக்க சப்ஸ்கேப்லாரிஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கும், ஸோ மீடியலு. இது ரெண்டும் பின்னாடி வருது, ஸோ லேட்ரலு அப்படின்னு சும்மா வேகாக சொல்கிறேன், நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து சுப்ராஸ்கேப்லார் நர்வ், இன்ஃப்ராஸ்கேப்லார் நர்வ். அது வார்த்தையில் இருக்க பாருங்களேன், சுப்ரா, அந்த PRA, இதுலேயும் PRA இருக்குதுல்ல, சுப்ரா அப்புறம் இன்ஃப்ரா அந்த மாதிரி. அதே மாதிரி இதில் சுப்ராஸ்கேப்லார் நர்வ். ஓகேவா? சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அதே மாதிரி சப்ஸ்கேப்லார் நர்வ், சப்ஸ்கேப்லாரிஸ் மசில், ரெண்டுமே அந்த வார்த்தைகள் சேமாக வச்சு எடுத்துக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வந்து டீரிஸ் மைனர் மட்டும் ஆக்சிலரி நர்வ். இப்போது நெக்ஸ்ட் வந்து
ஃபங்க்ஷன் வந்து டயக்ராம் மூலியமாக சொல்லித்தரேன். இதுதான் வந்து சுப்ராஸ்பைனேட்டஸ், இன்ஃப்ராஸ்பைனேட்டஸ், டீரிஸ் மைனர் அண்ட் சப்ஸ்கேப்லாரிஸ். இந்த சுப்ராஸ்பைனேட்டஸ் அந்த ஆங்கர் இப்போ சொன்னேன்ல நான், இப்போ இந்த பெரிய ஷிப்புக்கு அத்தனோண்டு ஆங்கர்னு, அதே மாதிரி இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். ஆனால் வந்துட்டு இந்த இத்தனோண்டு இருக்க மசில் தான் வந்துட்டு அது மொத்தத்தையுமே ஸ்டெபிலைஸே பண்ணுது. இப்போ நம்ம வந்துட்டு கையை வந்துட்டு மூவ் பண்ணுறோம்ல, மூவ் பண்ணும்போது வந்துட்டு எந்த சைடுமே வந்துட்டு கீழே விழுகாமையோ இல்லை சைடை தள்ளி வாங்காமல் போகிறதுக்கு இந்த மசில் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. ஓகேவா? அடுத்தது வந்துட்டு இப்போ நீங்கள் ரொம்ப நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு கவர்டாக இருக்குது. அதாவது ஆன்டீரியர், சுப்பீரியர், போஸ்டீரியர் இது 3 சைடுமே கவர்டாக இருக்குது. ஆனால் கீழே வந்துட்டு எந்த கவருமே இல்லை பாருங்களேன், இன்ஃபீரியராக. ஸோ இதுதான் நம்மளோட கிளினிக்கலில் வந்துட்டு கீழே வந்துட்டு ரொட்டேட்டர் கஃப் கவர் பண்ணாதனால ஆன்டீரியர் டிஸ்லொகேஷன்ஸ் வந்துட்டு காமன். ஓகேவா? அதே மாதிரி இதில் இன்னொன்று சொல்லலாம், ரொட்டேட்டர் கஃப் டெண்டனைட்டிஸ். நீங்கள் இந்த வார்த்தையிலே கெஸ் பண்ணலாம், டெண்டன் ஐட்டிஸ்னால் வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் சொல்லலாம். ஸோ வந்துட்டு ரொட்டேட்டர் கஃபோட டெண்டனோட இன்ஃப்ளமேஷன். இது எதனால் நடக்குதுன்னா, நம்ம ஓவராக அந்த யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோன்னா வந்துட்டு அந்த மசில் வந்து தேஞ்சு போயிடும். ஸோ தேஞ்சு போச்சுன்னா வந்துட்டு இது நடக்குது. இது காமனாக அஃபெக்ட் பண்ணுற மசில் வந்து சுப்ராஸ்பைனேட்டஸ் டெண்டன். ஓகேவா? ஸோ உங்கள் எல்லாருக்கும் இது நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் நோட்ஸ் போடுறேன். அதே மாதிரி டெய்லி MCQs ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.